ஹலோ ஆல். இந்த வீடியோவில் மலேசியாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தான் நம்ம போய் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் ஷார்ட்ஸ். நம்ம சேனலில் மலேசியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் மலேசியாவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, எங்கெங்கெல்லாம் போய் விசிட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. மலேசியாவில் பிரிக் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இந்த டெம்பிள் லொக்கேட்டாக இருக்குது. இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ வீரா ஹனுமான் டெம்பிள். இந்த கோயிலில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. மற்ற கோயில் இல்லாத விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயிலில் எனக்கு பிடிச்ச 2 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஜென்ரலாக கோயில்னால் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துருப்போம். அண்ட் அது மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாகவே வந்திருக்கு இதோட ஆர்கிடெக்சர். எந்த பக்கம் திரும்பினாலுமே ஹனுமனோட சிலைகளும் அவரோட பெயிண்டிங்ஸும் தான் இருக்குது. அண்ட் ஹனுமனோட பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா இது ராமாயணத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பெயிண்டிங்ஸ் இங்கே பண்ணியிருக்காங்க. அவரோட லைஃப் ஜேர்னி ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க லைட்டிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரியான லைட் எஃபெக்ட்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு ரொம்ப நீளமான வால் இருக்குமா. அதாவது கிட்டத்தட்ட 17 அடி நீளமான அந்த வால் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வால் எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே கோயிலுக்குள்ளே ஆஞ்சநேயர் இருப்பார். அவர் வாலை அப்படியே கனெக்ட் பண்ணி மேலே அந்த சீலிங்கில் ஒரு ஹோல் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஹோல் வழியாக அந்த வால் அப்படியே மேலே போய் அந்த கோபுரத்தை ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி அந்த வால் கோபுரம் ஃபுல்லாகவே அவரோட வாலால் கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் லாங்கஸ்ட்டு டெய்ல் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட வால் தான். சைடில் போகிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த கோபுரம் ஃபுல்லாகவே சுற்றி இருக்கிறது அவரோட வால் தான். நம்ம ஊரில் இருக்கிற ஆஞ்சநேயரோட சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயரோட சிலை இங்கே இருக்குது. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், சுசீந்திரம் ஆஞ்சநேயர் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய ஆஞ்சநேயரோட சிலைகள் அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் மலேசியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நாங்கள் காலையில் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேலே இன்ஃபினிட்டி பூல் இருந்துச்சு. ஸோ அப்படியே இங்கே சில் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் செகண்ட் வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங். ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் பில்டிங் என்னென்ன அப்படின்னா துபாயில் இருக்கிற புர்ஜ் கலீஃபா. செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் மலேசியாவில் இருக்கிற இந்த பில்டிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா. இதோட பேர் மெர்டக்கா. அப்படியே இந்த டாலஸ்ட் பில்டிங்கோட அப்படியே அழகாக ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் சில் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பியாச்சு. மலேசியாவுக்கு வரவங்க அடுத்து போய் விசிட் பண்ண பிளேஸ் எதுன்னா ஜேபியாக தான் இருக்கும். அதுவும் முக்கியமாக சிங்கப்பூரில் இருக்கவங்க அடிக்கடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளேஸும் ஜேபியாக தான் இருக்கும். அங்கே என்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது, எங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டே இருக்குது. கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.